வணக்கம் சாமி. நிலக்கல் எப்படி ரீச் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாமி. ஏன்னா நிலக்கல்லேருந்து தான் பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. நிலக்கல் எப்படி ரீச் பண்ணுறது அண்ட் நம்ம ஒரு ஆர்டர்லேயே பார்க்கலாம் சாமி. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்லேருந்து வர சாமிங்க எப்படி நிலக்கல் ரீச் பண்ணுறது, என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, பஸ் ரூட், ட்ரெயின் ரூட், டைமிங் அண்ட் முக்கியமாக டிஸ்டன்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சாமி. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியாது. அகைன் ஃபஸ்ட் கேரளா பார்த்துக்கலாம் சாமி. கேரளா செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகணுன்னு சொல்லியிருந்தீங்க சாமி. செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகிறதுக்கு 68 கிலோமீட்டர் சாமி. வியா மன்னார்குளஞ்சி, பம்பா ரோட். இந்த ரோட்டில் போனீங்கன்னா மட்டும் 68 கிலோமீட்டர் சாமி. நீங்கள் வேறு எதனா ரோட் சூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறும் சாமி. அகைன் இன்னொருத்தர் கேட்டீங்க திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகணும்னு சொல்லியிருந்தீங்க. திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகலாமா, அகைன் செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகலாமா, இந்த 2 ரோட் கிடைக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுட்டு எந்த வழியிலேருந்து எந்த வழி போகலான்ற. அண்ட் திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகிறதுக்கு 150 கிலோமீட்டர் சாமி. மெயின் சென்ட்ரல் ரோட் அண்ட் NH 183A இந்த ரோட்டில் போனீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரும் சாமி. அகைன் இன்னொரு சாமி கிடையாது, திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூர் வந்துட்டு செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகலாமா கிடையாது. புரிஞ்சுக்கலாம் சாமி. என்னென்ன வழிகள் தான் சொல்லிடுறேன். நீங்கள் செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகலாம், திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகலாம். இன்னொரு சாமி கிடையாது, திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூர் வந்துட்டு செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகலாமா கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராவல் மாதிரி ஆகும் சாமி. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் 150 கிலோமீட்டர். இதே நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூர் வரத்துக்கு 110 கிலோமீட்டர். அகைன் அந்த 110 கிலோமீட்டர் செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகிறதுக்கு 168 கிலோமீட்டர். அதுவே நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா 150 கிலோமீட்டர் சாமி. நீங்கள் திருவனந்தபுரம் போயிட்டீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் போயிட்டீங்க. திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூருக்கு வர வேண்டாம், ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். திருவனந்தபுரத்தில் இருந்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் போயிடுங்க. அண்ட் செங்கனூரில் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே நிலக்கல் போயிடுங்க. திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூர் வந்துட்டு செங்கனூர்லேருந்து நிலக்கல் அப்படி வேணாம் சாமி, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, குமுளிலேருந்து நிலக்கல் போகலாமா கிடைக்கும் போகலாம் சாமி. 89.2 கிலோமீட்டர் வியா NH 83 இந்த ரோட்டில் போனீங்கன்னா 89.2 கிலோமீட்டர் வரும் சாமி. அகைன் குமுளிலேருந்து செங்கனூர் போகலாமா கிடைக்கும். குமுளிலேருந்து செங்கனூர் போனீங்கன்னா உங்களுக்கு 111 கிலோமீட்டர் வரும் சாமி. அது நீங்கள் குமுளிலேருந்து நிலக்கல் போயிட்டாலே 89 கிலோமீட்டர் தான் சாமி. இந்த ரோடு பார்த்துக்கோங்க, NH 183 இந்த ரோட்டில் போனீங்கன்னா 89.2 கிலோமீட்டர் சாமி. இதே நீங்கள் குமுளிலேருந்து செங்கனூர் போனீங்கன்னா 111 கிலோமீட்டர் வரும் சாமி. NH 183 அண்ட் திண்டுக்கல் தேனி காட்டார்கரா ஹைவே இந்த வழியில் போனீங்கன்னா 111 கிலோமீட்டர் வரும் சாமி. அது நீங்கள் குமுளிலேருந்து நிலக்கல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணலாம் சாமி. அகைன் கோழிக்கோடு டு நிலக்கல் இந்த டிஸ்டன்ஸ் யாருன்னா கர்நாடகா, ஆந்திரா. அவங்க கர்நாடகா சாமிக்கும் ஆந்திரா சாமிக்கும் வரவங்க கோழிக்கோட்லேருந்து நிலக்கல் வரலாம் சாமி. எப்படின்னா கோழிக்கோட்லேருந்து நிலக்கலுக்கு 293.6 கிலோமீட்டர் சாமி வியா மெயின் சென்ட்ரல் ரோட். கோழிக்கோட்லேருந்து நீங்கள் நிலக்கல் வரதுக்கு 293.6 கிலோமீட்டர் வியா மெயின் சென்ட்ரல் ரோட் சாமி. இது வந்து கர்நாடகா சாமிக்கும் ஆந்திரா சாமிக்கும் இந்த வழி இருக்கும் சாமி. அகைன் இன்னொரு வழி இருக்குது, பாலக்காடு டு நிலக்கல் பார்த்தீங்கன்னா 242.9 கிலோமீட்டர் சாமி வியா NH 544 அண்ட் பாலா பொன்குணம் ரோட். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இவ்வளோ கிலோமீட்டர் வரும் சாமி. அதாவது இந்த ஆந்திரா சாமிக்கும் கர்நாடகா சாமிக்கும் கோழிக்கோட்லேருந்து நிலக்கல் வரலாம் சாமி. அண்ட் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து நிலக்கல் வரலாம் சாமி. அண்ட் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வருது, அது எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நிலக்கல் வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து நிலக்கல் பார்த்தீங்கன்னா 288.9 கிலோமீட்டர் சாமி வியா NH 544. இந்த வழியில் வந்தீங்கன்னா 6 ஹவர் ஆகும், 6 ஹவர் 43 நிமிடங்கள் ஆகும் சாமி. இது எல்லாமே இந்த 3 ரோட் பார்த்துக்கலாம். இந்த 3 ரோட்டும் கர்நாடகா சாமிக்கு ஆந்திரா சாமிக்கு. ஃபஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாமிங்களா என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு சாமிங்க இருந்தீங்க குருவாயூர் வந்து நிலக்கல் வரலாம் சாமி. 211 கிலோமீட்டர் சாமி. மெயின் சென்ட்ரல் ரோடு வழியாக வந்தீங்கன்னா 211 கிலோமீட்டர் குருவாயூர்லேருந்து நிலக்கல் வரத்துக்கு சாமி. அகைன் செங்கனூர்லேருந்து எருமேலிக்கு அந்த பெரிய பாதை போகிறவங்களா பெரிய பாதை ஃபஸ்ட் ஒன்றும் அலோவ் பண்ணலை. செங்கனூர்லேருந்து எருமேலிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 43.6 கிலோமீட்டர் சாமி வியா ஒகஞ்சேரி ராணி ரோட்டில் போனீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வரும் சாமி. அகைன் எருமேலியிலேருந்து நிலக்கல் வரத்துக்கு 28 கிலோமீட்டர் பம்பாவேலி ரோடு இந்த வழியாக வந்தீங்கன்னா அகைன் நிலக்கல் டு சபரிமலா முக்கியமான சாமி. நிலக்கல் டு சபரிமலா 22 கிலோமீட்டர் சாமி வியா மன்னார் குளாஞ்சி பம்பா ரோட்டில் வந்தீங்கன்னா. நிலக்கல் டு பம்பா கிடைங்க 18 கிலோமீட்டர் மன்னார் குளாஞ்சி பம்பா ரோட் சாமி. அகைன் ஓகே, தமிழ்நாடு பார்க்கலாம் சாமி. தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து சபரிமலாவுக்கு ட்ரெயின் எப்படி இருக்குது கேட்டிங்க. 2 ட்ரெயின் இருக்குது சாமி. திருவனந்தபுரம் வண்டி 2 இருக்குது, 2 வண்டி. 7:45 ஒரு வண்டி இருக்குது, இரவு 7:45 ஒரு வண்டி இருக்குது சாமி. 3:25 ஒரு வண்டி இருக்குது சாமி. இந்த டீட்டெயில் வேணால்
நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற சாமி. சென்னையிலேருந்து சபரிமலைக்கு 2 வண்டி இருக்குது. திருவனந்தபுரம் ட்ரெயின் 2 இருக்குது. 7:45க்கு இருக்குது, 3:25க்கு இருக்குது சாமி. அகைன் சென்னையிலேருந்து செங்கனூர், அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து செங்கனூர் போகிறதுக்கும் நீங்கள் திருவனந்தபுரம் வந்து தான் சாமி போகணும். அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து செங்கனூர் போகணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சென்னையிலேருந்து செங்கனூர் போகிறது அந்த திருவனந்தபுரம், இந்த வண்டி தான் சாமி. ரெண்டுமே ஒரே வண்டி தான் சாமி. நீங்கள் செங்கனூர் போனனால ஒரே வண்டி தான், திருவனந்தபுரம் போனாலும் ஒரே வண்டி தான். நீங்கள் செங்கனூர் போனனால திருவனந்தபுரம் வண்டி தான் சாமி நீங்கள் பிடிக்கணும். அந்த வண்டி டைமிங் பார்த்துக்கோ சாமி. 7:45, இரவு 7:45, 3:25, இரவு 7:45, அதாவது மதியம் 3:25 சாமி. அகைன் சென்னை டு சபரிமலை திருவனந்தபுரம் அதே தான் சாமி. அது 2 வண்டி இருக்குது. அது 2 வண்டியோட டைமிங். மதுரையிலேருந்து செங்கனூர் வரணும்னு சொல்லியிருந்தீங்க. மதுரையிலேருந்து செங்கனூர் வரத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. அது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மதியம் 3:20க்கு கிளம்பும் சாமி. 10 ஹவர் 30 நிமிடம். அந்த ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 10 ஹவர் 30 நிமிடம். 3:20க்கு மதுரையிலேருந்து எடுப்பாங்க சாமி. அண்ட் செங்கனூரில் ரீச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1:50, இரவு 1:50க்கு ரீச் பண்ணுவாங்க சாமி. அகைன் திருச்சியிலேருந்து செங்கனூர் வரணும்னு சொல்லியிருந்தீங்க. 355 கிலோமீட்டர் சாமி. நீங்கள் எந்த வழியில் வந்தீங்கன்னா NH 183 வந்தீங்கன்னா 355 கிலோமீட்டர் சாமி. அகைன் பஸ் அரசு வாகனம், அரசு பேருந்து இருக்குது சாமி. அகைன் இன்னொரு கேட்டீங்கன்னா ட்ரெயின், பஸ், கார், பைக், வேன், மினி பஸ், எதில் வரணுன்னாலே உங்களுக்கு பாஸ் நீங்கள் எடுக்கணும் சாமி. கேரளா பாஸ் எடுக்கணும். கேரளா பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது நான் பட்டன் வீடியோத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் ட்ராவல் போட்டு நீங்கள் காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் மினி பஸ், வேன் எதில் வந்தாலும் பாஸ் எடுக்கணும். ட்ரெயினில் வந்தாலும் பாஸ் எடுக்கணுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளைட்டும் கொடுத்துருக்காங்க, ஷிப்பும் கொடுத்துருக்காங்க சாமி. மோட் ஆஃப் ட்ராவல் எல்லாமே இருக்குது. அகைன் நீங்கள் ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேருக்கு தனித்தனியாக பாஸ் அப்ளை பண்ண வேணாம் சாமி. நீங்கள் ஆட் பில்கிரிம்ஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் அது மட்டும் சொல்லிடுங்க சாமி. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த பாருங்கள், ஃபெலோ ட்ராவலர் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேருக்கு தனித்தனியாக அப்ளை பண்ண வேணாம். ஒரு ஆளுக்கு மெயினாக அப்ளை பண்ணுவீங்க, மீதி இருக்கிறவங்க ஆட் பண்ணிப்பீங்க. ஃபெலோ ட்ராவலர் டீட்டெயில்ஸ், அந்த ஆட் பண்ணுறவங்களுடைய நேம், மொபைல் நம்பர், ஐடி டைப், 2 ஐடி டைப், அது அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி. அகைன் இது என்னது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கேரளாவுக்கு போகிறீங்கன்றது பில்கிரிமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க பில்கிரிமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இது எம்ப்ளாய்மெண்ட், அஃபிஷியல் விசிட், மெடிக்கல், டூரிசம், பிஸ்னஸ், அது என்ன பர்பஸாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க சாமி. இது அந்த நீங்கள் கேரளா பாஸ் அப்ளை பண்ணுறதுல இந்த 3 ஆப்ஷனுமே கேட்பாங்க. இந்த ஆப்ஷன் மோட் ஆஃப் ட்ராவல், அப்ளிகேஷன் டீட்டெயில், ஃபெலோ ட்ராவலர் டீட்டெயில். ஓகே. அண்ட் பஸ் கேட்டீங்க, அரசு வாகனம் இருக்குது சாமி. அண்ட் டைமிங் உங்களுக்கு எந்த டைம், நான் இந்த என்ன டைமிங்னா ஸ்லாட் இப்போ 2 ஸ்லாட் அவைலபிள்னா மதியம் ஒன்று இருக்குது, காலையில் ஒன்று இருக்குது. நீங்கள் காலையில் இருக்கிறத சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் சாமி. ஏன்னா பகல்லையே போயிட்டு வந்துடலாம் மாதிரி இருக்கும் சாமி. இது நீங்கள் மதியம் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போதே உங்கள் இரவாயிடும். அதனால் நீங்கள் காலைல ஸ்லாட்டை சூஸ் பண்ணுறது நல்ல சாமி. அண்ட் எருமலை, பெரிய பாதை, பம்பா அப்டேட் கேட்டிருந்தீங்க. எருமலையில் கூட்டம் கொடுக்கல சாமி. பெரிய பாதையை இன்னும் ஓப்பன் பண்ணல. பம்பாவில் குளிக்க விடல. நைட் ஸ்டே கிடையாது சாமி. பிரசாதம் பற்றி கேட்டிங்க. அதை எடுத்துகிட்டு போகிற நெய் அபிஷேகம் பண்ணுவாங்களா? அவங்க ஆல்ரெடி அபிஷேகம் பண்ண நெய் அவங்களே தருவாங்க சாமி. அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சாமி. அகைன் பைக்கில் ஒருவர் போகலாம் சாமி. டிரைவருக்கு பாஸ் எடுக்கணும். டிரைவருக்கு அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் சாமி. நிலக்கல் அந்த ஸ்கீம் முன் வச்சிருக்காங்க சாமி. அதாவது நீங்கள் அந்த 24 ஹவர்ஸ் வேலிடிட்டி முடிஞ்சுன்னா நிலக்கல்ல மறுபடியும் நீங்கள் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அது எடுக்கணும். அந்த 24 ஹவர்ஸ் வேலிடிட்டி முடிச்சுன்னா நீங்கள் நிலக்கல்ல நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கணும் சாமி. அகைன் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நிலக்கல்ல சர்டிஃபிகேட் வாங்கலாமல் நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருந்தோ, ஆந்திராவிலேருந்தோ, கர்நாடகாவிலேருந்தோ, இந்த 3 ஸ்டேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல்ல போய்ட்டு அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது சாமி. உங்களை பார்டரில் செக் பண்ணுவாங்க சாமி. பார்டரில் பாஸ் இருக்கா கேட்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க சாமி. அந்த நிலக்கல்ல எதுக்கு அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போய்ட்டு வரும்போது அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வழியில் இருக்க கோயிலெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த 24 ஹவர்ஸ் வேலிடிட்டி முடிச்சுன்னா அங்கே போய் நிலக்கல்ல மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்களே தவிர டேரெக்டாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் வச்சுருக்க சாமி. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போது டெஸ்ட் எடுத்துருவாங்க. அந்த வேலிடிட்டி நம்ம வர வழியில் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்போ அந்த வேலிடிட்டி முடிச்சுன்னா நிலக்கல்ல மறுபடியும் டெஸ்ட் எடுத்து அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க சாமி. அங்கே ஸ்லாட்ஸை பற்றி அப்டேட் கவலைப்படாதீங்க சாமி. அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க சாமி. அகைன் பாஸ், அந்த பாஸ் பார்டரில் கேட்பாங்க சாமி. பாஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சாமி. நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணது நிறைய பேர் அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கேன். பாஸ் அப்ளை பண்ணது மொத்தமே ஒரு கொஞ்ச நேரம் தான் சாமி ஆகும். நான் பட்டன் வித்தல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாமி.
உங்களுடைய நேம் கேட்டுப்பாங்க, உங்கள் வாகனத்துடைய டீட்டெயில் கேட்டுப்பாங்க, அண்ட் உங்கள் கூட யாராவது வராங்கன்னா அந்த ட்ராவலர் டீட்டெயில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சாமி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண ஒரு சில நிமிஷத்துக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃபை நீங்கள் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே போதுமானது சாமி. அதில் என்னென்ன கேட்டுப்பாங்கன்னா நீங்கள் என்னைக்கு போகிறீங்க, என்னைக்கு வரீங்க, அதை என்ன பர்பஸ்க்கு வரீங்க, அதை நம்ம இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சா பில்கிரிமேஜா, அஃபிஷியல் விசிட்டா, டூரிசமா, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஐபட்டன் விழுத்துறேன், அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இ பாஸ் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கஷ்டம் வச்சுக்கோங்க. இ பாஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி சாமி. கேரளா இ பாஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் இன்னொரு கேட்டீங்க, கேரளா இ பாஸ் வேணுமா, தமிழ்நாடு இ பாஸ் வேணுமா கேட்டீங்க. கேரளா இ பாஸ் எடுக்கணும் சாமி. கேரளா இ பாஸ் இருந்தால் கேரளா பார்டரில் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏஜ், இந்த டவுட் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு இருக்குது சாமி. ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன ஏஜ்னா இந்த தனியாக ரிஜிஸ்டர் பண்ணுறோம். நீங்கள் இப்போது சபரிமலா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணினா அது ரிஜிஸ்டர் பண்ணுறது 18 வயசுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி போட்டிருப்போம் சாமி. பட் ஆனால் இன்னொருத்தருக்கு 15 வயசு சாமி மலைக்கு போகலாமா கிடையாது. அவர் போனால் சாமி அவர் தனியாக போக முடியாது. வேறு எதனா ஒரு குரூப் போவாங்க. அந்த குரூப் கூட இவர் ஆட் பிலிகிரிம்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் சேர்த்துக்கணும் சாமி. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 வயசு பையன் தனியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 18 வயசுக்கு மேலே தான் தனியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். 15 வயசு பையன் வந்து வேறு யார் கூடனா ஜாயின் பண்ணிவிட்டு கம்பைனாக தான் ஒரு குரூப்பாக செல்லணுன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சாமி. அகைன் 10 வயசு போகலாமா கேட்டீங்க. 10 வயசு போகலாம் சாமி. 10 வயசு 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இவங்க எல்லாரும் போகலாம் சாமி. அண்ட் 9 வயசு, 8 வயசு, 7 வயசு இந்த சின்ன சாமிங்களை அந்த மட்டும் அந்த 9, 7, 8 அந்த சாமிக்கு மட்டும் தர 10, 11, 12 இவங்க தான் சாமி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏசிட்ட வேறு எதனா அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் சாமி. அகைன் டைம் டிலே, டேட் டிலே, பிஃபோர் கேட்டீங்க. அதாவது அந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லேருந்து நீங்கள் ஒரு பிஃபோராகவே நீங்கள் கிளம்ப. இப்போ உங்களுக்கு 10 மணி காலைல 10 மணிக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் 10 மணிக்கு நிலக்கல்ல இருக்கணும்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை சாமி. நீங்கள் கொஞ்சம் 10 மணினா ஒரு 7 மணிக்கே நீங்கள் நிலக்கல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய்ட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி. அதான் நீங்கள் அந்த 10 மணிக்கு கொடுத்துருவாங்கன்னா 8 மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா அந்த நிலக்கல்ல அந்த ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி. ஓகே, நன்றி சாமி. இது வரையும் வீடியோ பொறுமையாக பார்த்தது நன்றி. இந்த வீடியோ உங்கள் சாமிக்கு எதனா ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு டவுட் இருந்ததுன்னா எல்லாமே கிளியர் ஆகும். மற்ற வீடியோவில் வேறு எதனா அப்டேட் பண்ணாங்கன்னா அதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நன்றி சாமி. சாமி சரணமைப்பா. நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருவோன்னா நிலக்கல்லை எப்படி ரீச் பண்ணுது, ஐயப்பா கோயிலுக்கு அந்த நிலக்கல்லேருந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நிலக்கல்லை எப்படி எப்படிலாம் வருது, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வருது, கேரளாலேருந்து எப்படி போகிறது, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்லேருந்து எப்படி எப்படிலாம் வருது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம் சாமி. இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறோம் சாமி. ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இதில் எல்லாமே டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் எந்தெந்த டிஸ்டன்ஸ், டைமிங், அந்த பஸ் டைமிங், ட்ரெயின் டைமிங் எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் சாமி. அகைன் திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகலாமா, செங்கனூர்லேருந்து நிலக்கல் போகலாமா, இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக சொல்ல சாமி. அதாவது நீங்கள் திருவனந்தத்துலேருந்து ஒன்று நிலக்கல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் சாமி. இல்லைனா நீங்கள் செங்கனூர்லேருந்து நிலக்கல் போயிடணும். ஒருத்தர் கேட்டால் திருவனந்தபுரத்துலேருந்து செங்கனூர் வந்துட்டு செங்கனூர்லேருந்து நிலக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக சாமி. நீங்கள் திருவனந்தபுரம் போயிட்டீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நிலக்கல் போயிடுங்க. செங்கனூர் இருக்கீங்கன்னா செங்கனூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் போயிடுங்க. அகைன் குமிழியில் இருக்குன்னா குமிழிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் போயிடுங்க. நீங்கள் எந்த ஊர் கோழிக்கோளில் இருக்கீங்கன்னா கோழிக்கோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் வந்துடுங்க. அகைன் இன்னொரு ஊர் சொல்லியிருந்தேன் பாலக்காடு இருக்குன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் நிலக்கல் இருந்து தான் உங்கள் பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அங்கேருந்து தான் சாமி நிலக்கல் இருந்தால் உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதனால் நிலக்கலுக்கு வந்துட்டு அங்கேருந்து உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க சாமி. நன்றி சாமி. சாமி சரணமைப்பா. மற்ற ஒரு வீடியோவில் அந்த டைமிங் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம் சாமி. நன்றி. சாமி சரணமைப்பா. ஏன்னா டவுட்னா கேளுங்க சாமி. நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக ஆட் பண்ணுறேன் சாமி. நன்றி சாமி.